தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. கணிகர் அவருடைய யூகங்கள், அறிவுரைகள், இதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. மனுஷன் இன்னைக்கு ஃபீல்டுல இருந்தான்னா கோடி கோடியா அள்ளியிருப்பான். என்னமா ஆலோசனைகளை அள்ளி விடுறாரு தெரியுமா? இவர் அரசர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு மட்டும்தான் இல்லை. இவருடைய அந்த ஆலோசனைகள் அப்படின்றதெல்லாம் எல்லா ஃபீல்டுலையும் நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அற்புதமா இருக்கு. நாம இதையெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாகவும் இருக்கின்றது. சரி, இப்ப அதை தொடர்ந்து பார்க்கலாம். கணிகர் என்ன சொல்றார்? ஒரு அரசனானவன் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அத செம்மையாக முடிக்காமல் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு கேள்வி வரலாம், என்ன சார், ராஜா அவருக்கு ஏராளமான செல்வாக்கு, செல்வம், அதுக்கப்புறம் அதிகாரம் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கச்சா அவர் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா அதை எப்படி பாதியில நிறுத்துவாரு அப்படின்னு கேட்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ராஜா சரியாக அக்கறை காட்டவில்லை அப்படின்னு சொன்னா காரியஸ்தர்கள், ஏற்கனவே நம்ம பார்த்தோம், செக்ரட்டேரியட்ல வேலை செய்யறவங்களெல்லாம் எப்படி கண்காணிப்புல வச்சுக்கணும் அப்படின்னு. அப்ப அவங்க சொணங்கிட்டாங்கன்னா சரி ரைட், என்ன ராஜா ஒன்னும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது கிடையாது, நீங்க ஒரு அணையை கட்டுக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதோட ப்ராக்ரஸ் பத்தி கேட்கறதும் கிடையாது, நேர்ல சுத்தமா வர்றதே கிடையாது. நாம பாட்டுக்கு அள்ளலாம் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டாருன்னா ராஜா எந்த காரியத்தையும் இறங்கி செய்யறது கிடையாது. ஒரு கோயில் கட்டணும், இல்ல ஒரு அணை கட்டணும் அப்படின்னா ராஜா மண்ணு சுமக்க போறாரு, இல்ல வண்டி ஓட்டின்னு மண் அள்ளிட்டு போறாரு? இது கட்டுவதற்கு, விற்கிறதுக்கு இல்லை. அப்போ அவர் ஆர்டர் தான் போடுவாரு, அத மத்த அதிகாரிகள் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸிகியூஷன் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதுதான் ஆரம்பித்த காரியத்தை சரியாக முடிக்க வேண்டும் அப்படின்னு. சரி, முடிக்கலன்னா என்ன ஆகும்? ஏதோ ஒரே ஒரு அணை கட்டுற வேலை, இல்ல கோயில் கட்டுற வேலை முடியல, பாதியில நிக்குது அப்படின்னா கூட என்னவோ தெரியலையே, ராஜா ஆரம்பிச்சாரு, இது முடியாம இருக்குதே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட்டுட்டு ராஜாவுக்கு ஆதரவா தான் இருப்பாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஆரம்பிச்சு விட்டுப்புட்டு பாதியிலேயே நிக்குது அப்படின்னு சொன்னா ராஜாவை கழுவி ஊத்துவாங்களா, மாட்டாங்களா? அப்போ ராஜாவின் எதிரிகளுக்கு இது வாய்ப்பு கொடுத்தா மாதிரி ஆயிரும். எந்த காலத்திலையும் ராஜாவுக்கு எதிரி இருந்து கொண்டே இருப்பான். மக்கள் ஆதரவு, நாம இன்னொன்னு நினைக்கிறோம் சார், இதுதான் சார் மக்கள் ஆட்சி, மக்கள் ஆதரவுன்றதை பத்தி கவலைப்படணும். அன்றைக்கு இருந்தது முடியரசு, மன்னராட்சி, அதனால மக்களை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு. ஆனால் மக்கள் ஆதரவை பற்றி அவங்க தான் அதிகமாக கவலைப்பட வேண்டியிருந்தது. அதைத்தான் இந்த கணிகனுடைய அட்வைஸ் நமக்கு காமிக்குது. சொல்ல போனா அந்த முடியாட்சியே கூட கொஞ்சம் ஒழுங்கா இருந்திருக்கும் போல இருக்குது. ராஜாக்கள்லாம் பயந்துகின்னு இருந்தாங்க, மக்கள் ஆதரவு வேணுமே அப்படின்னு. மக்கள் ஆதரவு நினைச்சபடி எல்லாம் வாங்கிட முடியாது அப்படின்றதும் அந்த காலத்து அரசர்களுக்கு தெரிந்திருந்தது. சரி ரைட், அடுத்தது என்ன சொல்றாருன்னா, எதுக்காக இந்த காரியத்தை எல்லாம் ஒழுங்கா முடிக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணம். காலில் முள்ளு குத்திச்சு அப்படின்னு சொன்னா அதை சரியா எடுக்கல அப்படின்னா பெரிய புண்ணாகி காலையே எடுக்கிற மாதிரி ஆயிரும். எப்போ அதை சரியாக எடுக்கவில்லை என்றால், அப்ப அந்த காரியத்தை சரியாக செய்யவில்லை என்றால் அது காலை எடுக்கிற அளவுக்கு போயிடும். அப்படின்றதுனால காரியத்தை நீ சரியாம முடிக்கல அப்படின்னு சொன்னா ராஜாவே பதவியிலிருந்து போவதற்கு கூட ஒரு சான்ஸ் இருக்கலாம். இதைத்தான் இவர் பேரலா சுட்டி காண்பிக்கிறார். முள்ளு குத்திங்கன்னா சரியா எடுக்கலன்னா காலையே எடுத்துருவாங்க. அதே மாதிரி நீ சரியா வேலையை முடிக்கலன்னா ராஜாவையே தூக்கிடுவாங்க. எப்படி சொல்லாம சொல்றாரு பார்த்தீங்களா கணிகர்? ஏன்னா டைரக்டா சொல்ல முடியுமா, நீங்க முடிக்கலன்னா ராஜா அவங்களை தூக்கிடுவாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் நான் என்ன தூக்குறானோ இல்லையோ ஒன்ன தூக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மந்திரியை தூக்கிடுவாங்க ராஜா. இதனையே ஒரு டிஸ்கிளைமர் வேற போட்டாரு, இந்த மாதிரி சொன்னா கோச்சிக்க கூடாது அப்படின்னு. இருந்தாலும் என்ன அளவுக்கு சட்டிலா பேசுறாரு பாருங்க. இந்த ஒரு டேலண்ட் இன்னைக்கு ரொம்பவே ரேர் ஆயிட்டு வருதுங்க. எதையும் அப்படியே கொஞ்சம் ஒளிவு மறைவாக, இலைமறை காய்மறைவாக சொல்வது
அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஒண்ணு பிளண்டா சொல்றாங்க, இல்லைன்னா சொல்ல தெரியாம மொழிகிறாங்க. இந்த மாதிரி மகாபாரதத்தை படிச்சு இதுல என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த திறமை நமக்கும் வரும். அதுக்காகவாது இதை படிங்கன்னு சொல்றேன் நான். குறிப்பா இந்த இளைய தலைமுறையினர். ஏன்னா கார்பரேட் வேர்ல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ் இருப்பாரு, ஒரு தப்பு பண்ணுவாரு, எடுத்த உடனே நம்ம அதை தப்புன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. மிஸ்டர் குமார், வாட் யூ ஆர் சேயிங் இஸ் என்டையர்லி ராங். அத்தனை பேர் முன்னாடி இப்படி சொன்னா என்ன ஆகும்னு யாரும் யோசிச்சு பாக்குறதே கிடையாது. பாத்தீங்களா, நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன், அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பல மீட்டிங்ல கூட இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. கரெக்ட் தான், அவர் தப்பு தான் பண்ணிருக்காரு, ஆனா சொல்கின்ற விதம்னு ஒண்ணு உண்டு. அப்ப ரியாக்ட் பண்ண மாட்டாரு பாஸ், அப்படியே மனசுல வச்சிருப்பாரு. என்னைக்காவது சின்னதா நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னு சொன்னா அன்னைக்கு அத்திரி பேர் முன்னாடி நான் தப்பு பண்ணேன்னு போட்டு குத்தல, அவனை மாட்டினாடா டர் சீட்டு கிழிஞ்சிடும். அதுக்குதான் அந்த சட்லா சொல்றது அப்படின்றது அது ஒரு டேலண்ட் அப்படின்றதையும் மீறி ஒரு ஆர்ட். அது பழக பழகதான் வரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் சட்லா சொல்லியிருக்காங்கன்றத ஆராயணும். அப்பதான் அந்த கலை நமக்கு கை வரும். இல்லைன்னா ஒவ்வொரு கம்பெனில டர் டர்னு கீழ்ச்சின்னு வர வேண்டியதுதான். அடுத்த ஆலோசனை பாருங்க. இது நம்ம ஊர்ல சினிமால தாதாக்கள்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. தீங்கு செய்கின்ற பகைவரை கொன்னுடுன்றாரு. தெய்வதாட்சியனுமே பார்க்காத, இந்த விஷயத்துல நீ யோசிக்கவே கூடாது. பகைவன் இருக்கின்றான், நமக்கு தீங்கு செய்கின்றான். ரெண்டுத்தையும் சேர்த்துதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தீங்கு செய்யும் பகைவரை அப்படின்னா ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றாருங்க. அவனை யோசிக்காம தீர்த்து கட்டிரு அப்படின்றாரு. இது அந்த காலத்துல அரசர்கள் இருக்கும்போது சரி வரலாம். இந்த காலத்துல இட்ஸ் அ கிரைம். பட் எங்க இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிலிட்டரி கமாண்டர்ஸ் அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சண்டை அப்படின்னு வரும்போது தீர்த்து கட்டுறதுதான் ஒரே வேலை. அதுலலாம் யாரும் தர்ம நியாயம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் இதுலெல்லாம் நீங்க தயவுதாட்சியமே பார்க்க கூடாது, யோசிக்கவே கூடாது. ஐயோ தீவிரவாதிகள் குண்டு போட்டா ஒட்டுக்கா 100 தீவிரவாதிகளும் செத்து போயிருவாங்களான்னா, விட்டு வச்சா அவன் 1000 பேர் 1,00,000 பேரை தீர்த்து கட்டிட்டு இருப்பான். பரவாயில்லையா? இதுல எங்க சில பேர் பாருங்க மனித உரிமை மீறல். ஏங்க தீவிரவாதம்ன்றது என்ன? ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே எதிரான செயல். அப்ப அவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது. மனுஷங்களே இல்லைன்னும் போது அப்புறம் எங்க மனித உரிமைகள் வந்தது? எல்லாம் இந்த தீவிரவாதிகளுக்குத்தான் மனித உரிமைகள்னு ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு ஜால்ரா ஆச்சுன்னுக்கிறாங்க. அவங்களால பாதிக்கப்படுகின்ற பொதுமக்கள், அவங்க குடும்பங்கள் படுகின்ற வேதனை, இதை பத்தி எல்லாம் யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? இதுல சாதாரண ஜனங்கள், அரசியல்வாதிகள் அப்படின்ற வித்தியாசம்லாம் இல்ல. அறிவு ஜீவிகள், சொசைட்டில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க, இவங்களும் இந்த மாதிரிதான் ஜங்கு ஜங்குன்னு ஜால்ரா ஆச்சுன்னுக்கிறாங்க. மனித உரிமையை பத்தி பேசுங்க அப்படின்னு. அவங்களாம் மனிதனே கிடையாதுன்னு அப்புறம் எங்கேயா வந்தது மனித உரிமைகள்? திருப்பி திருப்பி ஐயோ தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும், அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க. எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துற காலத்துல அவன் இன்னும் ஆயுதங்கள் எல்லாம் வாங்கிக்கின்னு ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கா? ஆயுதத்தை கைவிட வேண்டும், அப்பதான் பேச்சுன்ற முடிவுக்கே வரும். ஆனா இதை பத்தி யாரும் யோசிச்சதா தெரியல. அதைத்தான் சொல்றாரு, தீங்கு செய்யும் பகைவனை யோசிக்காதே. பக்கத்துல 10 பேர் நின்று சொல்லுவான், ஐயோ அவங்களும் மனுஷங்க தாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுங்க, அவங்களுக்கு பெட்ரோல் சப்ளை பண்ணுங்க, ஏன் விட்டா அவங்களுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணுங்க கூட சொல்லுவானுங்க இவனுங்க. அடுத்தது இதுல பாருங்க, ஆபத்து வருகின்ற காலத்துல பராக்கிரமம் உள்ள ஒரு எதிரி அப்படின்னு சொன்னா எப்படியாவது அப்படியே அவனை 2 வகுந்துரு அப்படின்றார். விட்டு வைக்காத. இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். போன அட்வைஸ்ல தீங்கு செய்யும் பகைவர்னு சொன்னார். இங்க ஆபத்து வரும் காலத்தில் பராக்கிரமம் உள்ள எதிரி அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு ஒரு ஆபத்து வருகின்றது அப்படின்னும் போது அந்த எதிரி நமக்கு எதிராக வரலாம். அப்போ அவனை 2 வகுந்து போடு. மற்றபடி அவன் தீங்கு செய்யல சும்மா இருக்கான் அப்படின்னா ஓகே விட்டு வச்சிருக்கலாம். பட்
ஆபத்துன்னும் போது அதெல்லாம் யோசிக்காத. எதிரி எதிரி தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவன் தீவிரவாதி அப்படின்னா இப்ப எதுவும் அவன் குண்டு வைக்கலன்றதுக்காக சும்மா விடக்கூடாது, பார்த்துக்கினே இருக்கணும். பிரச்சனை வருது, ஆபத்து வருது அப்படின்னும் போது 2 பகுந்து போற்று அப்படின்றாரு. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதிரி சார் அவன் வீக்கா இருக்கான் சார், அதனால அவனால ஒண்ணும் பண்ண முடியாது சார், இப்படி மட்டும் ஏமாந்துராதே. அவன் பலகீனனாக இருந்தாலும் உஷாராயிரு. சின்ன நெருப்பு, ஒரு பொறி, இது கூட அப்படியே தாவி 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 போவதற்கு இடம் கிடைச்சதுன்னா காட்டியே அழிச்சிரும். ஒரு பெரிய ஆதாரம் கிடைத்தால் நம்ம தூண்டு நெருப்பு ஒட்டுகா எல்லாத்தையும் எரிச்சிரும். நம்ம தூண்டு பொறி தாங்க ஒரு வைக்க போர்ல போய் பத்திக்குது. சின்ன பொறி, சின்னதா நெருப்பு வருகின்றது, பெரிய ஆதாரம் கிடைத்து விட்டது அதுக்கு. அப்ப என்ன ஆகும்? இந்த வைக்கோல் போரே பத்திக்கின்னு எரியும், அது மூலமா சுத்தி இருக்கிறதெல்லாம் அந்த நெருப்பு பரவி எரியும். இதைத்தான் பாரதியார் பாடுகிறார். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தத்தோம். நெருப்பு குட்டி சார், அதுக்கு வீரம் இருக்குமா அப்படின்லாம் கேட்க கூடாது. சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அழிச்சிரும். அதனால எதிரி பலகீனமா இருக்கான் சார், அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது சார், இப்படி மட்டும் யோசிக்காத, அழிச்சிரு. 3 விஷயங்கள் சொல்லுவாங்க. வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்பட வேண்டும் அப்படின்னு. அது பகை, நெருப்பு, வியாதி, இத 3த்தையும் கம்ப்ளீட்டா அழிக்காம நமக்கு நிம்மதி கிடையாது. இத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.